அரசன் முதலிய ஆதிக்க வர்க்கங்கள் பின்பற்றுகிறது என்பதற்காக ஒன்றை நாம் அப்படியே பிளைண்டா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒரு உண்ணாவிரதம் இருந்தால் அது உடல் நலத்துக்கு நல்லது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்துல எண்ணற்ற தத்துவங்கள் நம்முடைய பெரியவர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். எண்ணற்ற இதிகாசங்கள், புராணங்கள், மத நூல்கள், ஒவ்வொரு மதத்திற்குமான நூல்கள், மானுடகள மேன்மைக்காக எண்ணற்ற படைப்புகளை இந்த அறிஞர் பெருமக்கள் நிறைய நூல் வடிவிலும் கருத்தியல் வடிவிலும் தத்துவார்த்தமான சிந்தனைகளின் அடிப்படையிலும் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த தத்துவங்களினுடைய ஆழ்ந்த தன்மையை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அவர்கள் இன்னையிலிருந்து ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவர்கள் கண்டவற்றை, அவர்கள் உணர்ந்தவற்றை, அவர்கள் தெளிந்தவற்றை அவர்களுடைய யூக அறிவின் அடிப்படையில் எழுதி நூல்களாகவோ புராணங்களாகவோ இதிகாசங்களாகவோ ஏதோ ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். நாம் முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காகவும், பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காகவும், அரசன் முதலிய ஆதிக்க வர்க்கங்கள் பின்பற்றுகிறது என்பதற்காகவும் ஒன்றை நாம் அப்படியே பிளைண்டா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. நாம் ஒரு தத்துவத்தை, அந்த காலத்துல எல்லா தத்துவங்களும் அதே நேரத்துல மானுடகுல மேன்மைக்கான தத்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா தத்துவங்களும் மனிதகுல மேன்மைக்கு இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியாது. அது ஒரு நம்ம பிரிச்சு பார்க்கணும். தத்துவங்கள் எல்லாத்தையும் பிளைண்டா நம்புறதை விட அதனுடைய அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை நம்ம எடுக்கணும். ஏனென்றால் அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் கண்ட ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமாக தான் இருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம், இப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒரு உண்ணாவிரதம் இருந்தால் அது உடல் நலத்துக்கு நல்லது. இதெல்லாம் நீங்கள் பிளைண்டா மறுப்பதை விட அதன் அறிவியல் கூறுகளை நாம் எடுத்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாவற்றையுமே அறிவியல் அணுகுமுறையோட பார்க்கணும். நம்முடைய அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச்சாக இருக்கணும். மெடிடேஷன், யோகா எல்லாத்தையுமே அது அறிவியல் பூர்வமாக சொல்லணும். இன்னைக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடலாம், எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் பல்வேறு வகையான முன்னோர்களுடைய வாழ்வியல் அணுகுமுறைகளில் எண்ணற்ற செய்திகளை அவர்கள் அனுபவத்தின் மூலமாக கண்டிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தின் மூலமாக நீண்ட காலமாக மக்கள் பின்பற்றி அதனால் பலன் கண்ட விஷயங்களை எல்லாம் தொகுத்தும் வகுத்தும் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம அறிவியல் பூர்வமாக விளக்குவதற்கு நம்முடைய விஞ்ஞானிகளும் முன் வரணும். உடனே நம்ம ஒரு பிளைண்டா நம்ம ஒரு முற்போக்கு சிந்தனை என்ற அடிப்படையில் நம்ம போயிட்டு இருக்க அவசியம் இல்லை. நம்ம முற்போக்கு சிந்தனை அவசியம்தான். ஆனால் அதிகமான முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிற மாதிரி நம்ம போனோம்னா நம்முடைய கல்ச்சரில் இருக்கக்கூடிய பல கலைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு திருவிழாக்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் தேவையில்லை சும்மா அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டி கட்டக்கூடியது, ஒரு அலங்காரம் பண்ணக்கூடியவர், சாமி ஆடக்கூடியவர், மேளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லிசை கலைஞர், கப்பாட்டம், இது போன்ற பல கலைகள் அதில் நடக்குது. மக்கள் எல்லோரும் யூனிட்டியாக அசம்பிள் ஆகுறாங்க. அவர்கள் புத்தாடை உடுத்து மகிழ்கிறார்கள், ஒருவரை உறவு கொள்கிறார்கள். இதில் உடனே நம்ம கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிற பேரில் போயிட்டு நம்ம நீ முற்போக்கு சிந்தனை இதெல்லாம் அவசியம் அப்படிலாம் கிடையாது. மனிதனுக்கு என்ஜாய்மெண்ட். நீங்கள் சினிமாவில் பார்க்குற ஒன்றை மக்கள் நிகழ்த்துகிறார்கள். அவர்கள் நேரடியாக களத்தில் நின்று தங்களுடைய உறவுகளோடு ஒரு கொண்டாட்டத்தை வைக்கிறார்கள் அந்த குடை விழா போன்ற நேரங்களில். அப்போ இதை நீங்கள் உடனே அறிவியலுக்கு எதிரான அப்படிலாம் கிடையாது. மக்கள் அறிவியல் பூர்வமாக எடுத்து சொல்ல வேண்டியது அறிஞர்களின், விஞ்ஞானிகளின் கடமை. ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய அறிவியலை எடுத்து சொல்லணும். அறிவியல் என்பது மொத்தமாக எல்லாவற்றையும் பேசணும். ஒரு சார்பு அறிவியல் இருக்கக்கூடாது. அப்போ அறிவியல் அணுகுமுறையில தத்துவார்த்தமான சிந்தனைகளை நாம் எடுத்து நன்கு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒரு தத்துவத்தினுடைய ரகசியங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வர ஆரம்பிக்கும். இரண்டாவது, தத்துவங்களை நாம் ஒரு ஆதாரத்தோடு அணுக வேண்டும். நம்ம ஆதாரம் என்றால் செப்பு பட்டயங்கள், கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், இலக்கிய சான்றுகளை நம்ம எடுத்து என்ன செய்யணும், அந்த தத்துவார்த்தமான சிந்தனைகளுக்கான ஆதாரத்தை திரட்ட வேண்டும். இப்போ அந்த தத்துவார்த்தமான சிந்தனை வெறுமனே நம்ம பேப்பர் ஒர்க்கு, ரிகார்டிக்கல் ஒர்க்கில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எடுத்து சொல்றதை விட வாழ்வியல் நடைமுறையில் மனிதர்கள் அனுபவித்த விஷயங்களை, சில தத்துவங்களை சில மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவர்கள் உடலியல் மாற்றம், மனதியல் மாற்றம், சூழ்நிலை மாற்றங்கள் எப்படி இருக்கிறது, அவங்க ரொட்டீனாக ஒரு வகையான தத்துவார்த்தமான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா
அவர்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பிசிக்கலா, மென்டலா என்னெல்லாம் மாற்றம் வருதுங்கிறத ஆதாரபூர்வமாக அறிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அந்த செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த உதாரணத்துக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாங்க ஒரு தத்துவத்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அகம் பிரம்மாஸ்மினா நானே கடவுளினுடைய தன்மையாக இருக்கிறேன் என்ற ஒரு முடிவு. அப்ப நானே ஒரு கடவுளினுடைய தன்மையாக இருக்கிறேன் என்பதை ஒரு அனுபவபூர்வமாக நாம் என்ன செய்யணும்? மெடிடேட் பண்ணி அதை கண்டு உணர வேண்டும். அதன் பிறகு நியாயம், பொது நியாயம் என்று சொல்வார்கள். காமன் பிளாட்ஃபாரத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒவ்வொரு மதத்திற்கும் என்று ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் தன்னுடைய தத்துவம் சரி என்று வாதாடுகிறார்கள். மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய தத்துவங்கள் குறை என்று குறை கூறுகிறார்கள். உண்மையிலேயே தத்துவங்கள் என்பது மனிதன் வாழ்வதற்கு உதவி செய்யணுமே தவிர மனுஷனை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொண்டு மதத்தின் பெயரால் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கணுங்கிறதுக்காக தத்துவங்கள், அப்படிப்பட்ட தத்துவங்கள் மானுட குலத்துக்கே அவசியம் இல்லை. ஏன்னா தத்துவங்கள் என்பது மனித மனதின் கற்பிதம் தான். மனுஷன் தான் உருவாக்கி இருக்கிறான். அப்போ அப்படிங்கும்போது நம்மளே உருவாக்கிட்டு நம்மளே அதை பெரிய விஷயமாக நினைத்து அதுலேயே நம்மளே லாக் ஆகிட்டு நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்பிடி போடுறது நியாயம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு பொது தன்மையில மனித குல மேம்பாட்டிற்கு எல்லாரும் மனிதர்கள், மதவாதிகள்ல மதத்தன்மையெல்லாம் நம்ம தூக்கி தூர வச்சுட்டு, அந்த மதம் இந்த மதம் அப்படின்னு எல்லாத்தையும் தூர வச்சுட்டு, நாம் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில மானுட வாழ்விற்கு என்ன தேவைங்கிற ஒரு சிந்தனையில ஒரு பொது பிளாட்ஃபாரத்துல ஒரு நியாயமான தத்துவத்தை நம்ம என்ன செய்யலாம்? பின்பற்றலாம். அப்புறம் அது எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா பார்க்கறதுக்கு ஒண்ணு அதனுடைய மைய பகுதியான அதனுடைய சத்தியம் ஒரு உண்மை இருக்கும். ஒவ்வொன்றுக்குள்ளும் ஆழ்ந்த உண்மை ஒளிந்து இருக்கும். அந்த உண்மையை தேடி நம்ம பயணிக்கணும். அப்படி எந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது போல நம்ம எல்லா விஷயத்தினுடைய எல்லா சம்பவங்கள் எல்லா கருத்துக்களின் மெய்ப்பொருளை தேடி நம்ம பயணிக்கணுமே தவிர வெளிப்படையா சொல்ற ஆளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அவர் சொல்ற கருத்தினுடைய ஆழத்தை பார்க்கணும். அவர் என்ன சொல்ல வர்றார், எதுக்கு சொல்ல வர்றார், அதனால என் சமுதாயத்துக்கு என்ன நன்மை, அவருக்கு என்ன நன்மை என்று நம்ம என்ன செய்யணும்? பகுத்து பார்த்து சத்தியத்தை கண்டறிய வேண்டும். தத்துவங்களை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு வர வேண்டும் என்றால் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை நம்முடைய லைஃப்ல வேணும். நம்ம எல்லாவற்றையும் மனித குல மேம்பாட்டிற்கான நிகழ்கால அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோடு நம்ம பார்க்கணும். செல்ஃபா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெறணும். எல்லா தத்துவங்களுடைய பொது நியாயம் என்று சொல்லக்கூடிய பொது பிளாட்ஃபாரத்தை நம்ம பார்க்கணும். அதனுடைய மையப்பொருளான உண்மை என்ன இருக்கிறது என்பதை நம்ம தேடணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உண்மையிலே எந்த தத்துவத்திலையும் நமக்கு போய் லாக் ஆக மாட்டோம். அப்படி ரொம்ப டீப்பா இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா எல்லா தத்துவங்களையும் கடந்த ஒரு தத்துவ உணர்வை நாம் பெறுவோம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.